தின்னுக்கிட்டு இருந்தால் இது இனப்பெருக்கம் பண்ணுறதுன்னா இது நினைச்சதுன்னா இதே ரெண்டா மாறும். இதுவே இன்னொரு அமீபா தேவையில்லையா? தேவையில்லை. அப்படி நினைச்சதுன்னா ரெண்டா. இது என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் கலந்துக்கிட்டு உடம்பு பூரா சுத்த ஆரம்பிக்கும். ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா உடம்பு பூரா சுத்தம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் ரெண்டா மூணா மாறும். நிறைய நியூட்ரிஷன் வந்து மூளைக்கு தானே போகுது, சத்து பூராவும். அங்கே போனால் இந்த மாதிரி கல்லா மாதிரி எங்கெங்கே பதிஞ்சிடும். எங்கெல்லாம் பதியுதோ அந்த இடத்துல இருக்கிற செல்லை கடிச்சு கொதறாரு. மூளையை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், இதயத்தை தவிர குடலை பாதிக்கும், வயிற்றை பாதிக்கும். எல்லா இடத்துலையும் அமீபியாசிஸ்ங்கிறது எங்கே வேணாலும் வரும். ஈரல் மெயினாக வந்து ஈரல். என்ன அறிகுறி இருக்கியா பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுக்கு? என்ன அறிகுறி? மூளையை பாதிச்சதுன்னா விதவிதமான பிரச்சனைகள் வரும். கை கால் உளுந்து போகும். எந்த செல்லு பாதிக்கப்பட்டிருந்தோ அந்த பாசிட்டிவ் பேச்சு குளரும். இப்போ ஒருத்தருக்கு இந்த அமீபாவுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மருத்துவர்கள் அப்படின்னா, அவரை குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாய்ப்பு அதிகம். மரணம் நிகழ்றதை தடுக்க முடியும். மரணம் ஒன்றும் இல்லை, தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. கை கால்லாம் உளுந்து போய் பார்வையெல்லாம் சரியா இல்லாமல் பேச்சு கோடரி போய் 2 பேர் பிடிச்சி கூட்டிகிட்டு வர மாதிரிலாம் ஆகும் மூளை பாதிச்சு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவருமான திரு காந்தராஜ் நிகழ்வில் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். மருத்துவர் அப்படின்ற முதல்ல அந்த அடிப்படையில் பலரும் கேட்கிற பிரதான கேள்வி, இந்த மூளையை தின்னும் அமீபான்னு சொல்லப்படுது இல்லையா, இந்த அமீபா மூளையை தின்னும் அபிமா அப்படின்னா என்ன? அமீபாங்கிறது ஒரு செல் அங்கஜீவி. சரி. ஒரே ஒரு செல்லால் ஆனது. இவ்வளோ ஒரு வட்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லலாம், ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் உருவத்தில். அந்த கொழுக்கட்டை கலர்லேயே இருக்கும். கலர்லேயே இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அது இப்படி இப்படி இருக்குதுன்னா ரப்பர் மாதிரி. அதே கையை காலெல்லாம் நீட்டிக்கும். அது அந்த அப்படி நீட்டிக்கும், சுருக்கி வட்டமாக இருக்கும், நட்சத்திரம் மாதிரி தெரியும். விதவிதமாக ஷேப்பை மாற்றிக்கும். உயிர் உள்ளது. ஒரே ஒரு செல்லானது. ஒரு மனுஷனுடைய உடம்புல எத்தனை செல் இருக்குதுன்னா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்குது, அவ்வளவு செல்கள் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன். சரி. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ செல் இருக்குதுன்னா, இந்த பூச்சி ஒரே ஒரு செல்லாலானது. பலரும் கேட்குறாங்க, ஒரு செல்னா என்னையா ஒரு செல் அப்படின்னு? அந்த ஒரு செல்லுங்கிறது தான் மூலக்கூறு. அதில் அந்த துகள்ல இருந்தால் மனுஷனாவோ மிருகமாவோ பயிராவோ செடியாவோ கொடியாவோ கல்லாவோ பாறையாவோ மாறுற ஒரு செல் உயிருள்ள ஒரு பொருள். மரத்திற்கும் செல் இருக்கு இல்லையா? மரத்துக்கும் செல் உண்டு. புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம், சரி, நியூக்ளியஸ். இது 3 சேர்ந்தது ஒரு செல் வால். இது எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ளார போட்டிருந்து அது செல் வால். அதுக்குள்ளார மத்தியில் இருக்கிற உயிராக இருக்கிறது நியூக்ளியஸ். அதை சுற்றி இருக்கிறது வந்து புரோட்டோபிளாசம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்க அந்த ஒரு இதுக்கு ஒட்டுக்கா ஒரு பேர் வந்து சைட்டோபிளாசம். செல் வாலுக்குள்ளார சைட்டோபிளாசத்தில் என்னக்குதா புரோட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இருக்குது, மையமாக இருக்குது. இவ்வளவு இருக்குது. நியூக்ளியஸ் தான் உயிர். நியூக்ளியஸ் எடுத்து போச்சுன்னா போச்சு. நியூக்ளியஸுக்குள்ளாரத்தான் உங்களுடைய பரம்பரை குணம், நீங்கள் மனிதரா மிருகமா செடியா கொடியா பூச்சா என்ன பிராணியா மாறுறீங்களோ அதுக்கான மூலக்கூறு அதில் தான் இருக்கு. சரி. அதுதான் உங்களை டிசைட் பண்ணுறது என்ன அவதாரமா நீங்க இருக்கிறீங்க. இது அமீபாங்கிறது அது மாதிரி இதில் வந்து ஒரு செல். சரி. அதை நம்ம படிக்க நிறையா, அதை படித்தாவே நம்முடைய மனித உடம்பு எப்படி இதனால் ஆனதுங்கிறதா தெரியும். இது வந்து ஒரு பூச்சி. சரி. இது வந்து அசுத்தமான உணவுகள்லையும் அதுலேயும் இதுலேயும் எல்லாம் இருக்கும். இது வயிற்றுக்குள்ளார போச்சுன்னா குடலுக்குள்ளார போய் குடலை வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த வட்டமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்படி உடனே இப்படி கொடுக்கு மாதிரி இப்படி அமீபா இப்படின்னு வச்சுங்க. விரல் இல்லாத ஒரு வட்டம் உள்ளே போச்சுன்னா இப்படி இது பண்ணும். 2 விரல் கால் மாதிரி அது இது மாதிரி பண்ணி குடலை பிடிச்சிக்கும். குடலை பிடிச்சிட்டு குடலில் வர்றதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கும். இது இனப்பெருக்கம் பண்ணுறதுன்னா
இது நினைச்சதுன்னா இதே 2ஆ மாறும். இதுவே இன்னொரு அமீபா தேவையில்லையா? தேவையில்லை. கூட அப்படி சேர்றது. நினைச்சதுன்னா 2ஆ செல் டிவிஷன் 2ஆ மாறிடும். சரி. இது என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் கலந்துக்கிட்டு உடம்பு பூரா சுத்த ஆரம்பிக்கும். ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா உடம்பு பூரா சுத்தம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் 2ஆ 3ஆ மாறும். முதல்ல வந்து ஒரு கால்சிஃபிக், அதாவது ஒரு சுண்ணாம்பு கல்லில் சொன்ன மாதிரி திக்காக இருக்கும். சரி. இப்போ நல்ல வளர்ச்சி அடைஞ்ச உடனே ஜெல்லு மாதிரி ஒரு இது எப்படி ஒரு என்ன சொல்லலாம், ஜெல்லி ஒரு அடர்த்தியா நீர் கலந்த மாதிரி ஒரு திரவம். அதுக்கு ஜெல்லிக்கு என்ன சொல்கிறது, ஜெல்லி ஃபிஷ்லாம் சொல்லுவோம்ல, ஒரு ஜெலட்டின், இந்த ஜவ்வு மிட்டாய்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகி முதல்ல வந்து இறுக்கி ஒரு கல்லால் செஞ்ச இது மாதிரி இருக்கும். அங்கே போய் எங்கே வேணாலும் அதுக்கு ரத்தத்தில் கலந்து அது எங்கே வேணாலும் போகும். ஒரு நெகிழி மாதிரி ஆகிடும். மூளையிலெல்லாம் போச்சுன்னா மூளையிலெல்லாம் நல்லா செல்லெல்லாம் நல்ல வசதியான நிறைய நியூட்ரிஷன் வந்து மூளைக்கு தானே போகுது, சத்து பூராவும். அங்கே போனால் இந்த மாதிரி கல்லா மாதிரி எங்கெங்கே பதிஞ்சிடும். எங்கெல்லாம் பதியுதோ அந்த இடத்துல இருக்கிற செல்லை கடிச்சு குதற ஆரம்பிக்கும். உண்ணுமா? சாப்பிடும். அதை சாப்பிடும் அப்படியே. அதாவது இதுதான் இப்போ இது இருக்குது. சரி. இதை சாப்பிடணுன்னு முடிவு எடுத்துக்கிச்சுன்னா இது இங்கே இப்படி கிடக்குது. இப்போ இப்படி இப்போ இது பண்ணும், இந்த செல் இப்படி போயிடும், அப்படியே இப்படி மூடிடும். சரி. மூடிடுச்சுன்னா இந்த செத்து போயிடும். செத்து போச்சுன்னா அது உணவாக மாறிடும். அதை சாப்பிட்ருவோம். அது அப்படி தான் உணவு, அது உணவு உண்றது. சூடாப்பொடியை டெவலப் பண்ணும். ஸோ அது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஸ்டடி. அமீபியாசிஸ்ங்கிறது வந்து எங்கே வேணாலும் உடம்புல எங்கே வேணாலும் வரும். மூளையை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், இதயத்தை தவிர குடலை பாதிக்கும், வயிற்றை பாதிக்கும். எல்லா இடத்துலையும் அமீபியாசிஸ்ங்கிறது எங்கே வேணாலும் வரும். ஈரல் மெயினாக வந்து ஈரல் அமீபிக் லிவருங்கிறது பெரிய பிரச்சனை. இப்போ குறிப்பாக மூளையை பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மூளையை முன்னும் அமீபா அப்படின்னு பார்க்கப்படுது. பலரும் பயப்படுறாங்க. அது என்ன மூளையை தீர்மானிப்பதற்கான காரணம்? இல்லை எங்கே வேணாலும் போகும். வேணாலும் போகலாம். எங்கே வேணாலும் கால் கட்டவரிலேருந்து தலை உச்சந்தலை வரல எங்கே வேணாலும் போகும். எங்கே வேணாலும் அதை முட்டையிடும். என்ன அறிகுறி இருக்கியா பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுக்கு? என்ன அறிகுறி? இது மூளையை பாதிச்சதுன்னா விதவிதமான பிரச்சனைகள் வரும். கை கால் உளுந்து போகும். எந்த செல்லு பாதிக்கப்பட்டிருந்தோ அந்த பகுதி பேச்சு குளரும், பார்வை மங்கும், என்ன வேணாலும் நடக்கும். அது அங்கங்கே போய் முட்டை மாதிரி விட்டு வந்துடும். சிஸ்டி சர்க்கஸ் அப்படின்னு பேர். அது வந்துருச்சுன்னா பயங்கரம். ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுதான் சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான். இந்த அறிவியல் நூற்றாண்டிலும் அதுக்கான மருந்து இல்லையா? அது இன்னைக்கு அமீபியாசிஸ் இன்னைக்கு நம்ம ஏறத்தாழ இல்லாமல் பட்டோம். ரொம்ப ரேர். இப்போ ஃப்ளஜைல் போன்ற மாத்திரைகள்லாம் வந்ததுக்கு பிறகு அதில் என்ன வேடிக்கைன்னா, ஃப்ளஜைலுங்கிற மாத்திரை வந்து ஒரு ஃபைசருங்கிற ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சான். சரி. அந்த மாத்திரை அவன் செஞ்சது வந்து ட்ரைகோமோனாஸுங்கிற ஒரு பூச்சிக்காக செஞ்சாங்க. சரி. நான் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வெனீரியாலஜி, அதாவது உடல் உறவு மூலமாக பரவுகிற நோய்களுக்கான துறையில் நான் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய துறையினுடைய பெரிய டாக்டராக இருந்தவர் டாக்டர் ரங்கையா. டாக்டர் ரங்கையா என்ன பண்ணார், ட்ரைகோமோனியாசிஸும் அமீபாவும் ஏறத்தாழ ஒரே இனத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி மாதிரி. ஒரே குடும்பத்தை ஒரு குடும்பம். ட்ரைகோமோனியாசிஸ் இது கொல்லுன்னா ஏன் அமீபாவை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணார். சம்பந்தமே இல்லை, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிவர் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் என்ன பண்ணார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைகோமோனியாசிஸ் வரும். சரி. ட்ரைகோமோனியாசிஸுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு லிவரை செக் பண்ணி அவனுக்கு அமீபா இருக்குதுன்னு அவனுக்கு அதை கொடுத்து பார்த்தா வெற்றி. அவனுக்கு எழுதினார். இவ்வளோ கேஸ் பார்த்தேன் நான். அவனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்தியாவில் ஆங்கில மருத்துவத்தில் செய்யப்பட்ட ஒரே ஆராய்ச்சி இதுதான். டாக்டர் ரங்கையா நடத்தின ஆராய்ச்சி. உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டது. இது ஒன்று தான். மிச்சம் எல்லாம் அவன் செஞ்சதை இதை செஞ்ச அதை செஞ்சான்னு அந்த ரங்கையாவை யாருக்குமே தெரியாது. போனவன் வந்தவனுக்கெல்லாம் பத்மபூஷனும் பாரத ரத்னாலாம் கொடுக்குறாரு. ரங்கையாவை யாருக்கும் தெரியாது. அதுக்கு காரணம் நாங்கள் வந்து அவரை பிரபலப்படுத்தலை. இப்போ கேரளாவில் கடைசி இந்த கடந்த வாரங்களில் ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட இந்த தொடக்கத்தில் இருந்தே அவங்க சொல்கிறது பாதிப்பு வந்து உறுதியாக வந்து அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு. 7 வயது சிறுவன் உட்பட அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன, அது வயதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? வயதெல்லாம் கிடையாது. அமீபியாசிஸ் வந்து
அவன் பிறந்த குழந்தையிலேருந்து கிளம்புன்னு வரும் யாருக்கும். எந்தெந்த பகுதிகளில் அந்த அமீபா வாழுமையா? வெளிப்புறங்கள் பொதுவாக ஈரல் குடல். ஈரலை பாதிச்சதுன்னா கூட பிரச்சனை வரும். குடலை பாதிச்சதுன்னா அது மோஷனில் போயிடும். யூஸ்வலாக காப்பாற்றிடலாம், பெருசாக இருக்காது. அமீபிக் இல்லை, ஈரலில் தான் வந்து சீல் கட்டியாகலாம் வரும். அமீபிக் ஆப்சஸ் ஆஃப் லிவர் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஊசி போட்டு அந்த சீலை எடுத்துருவோம். புற்றுநோயாக மாறுமா என்ன? இல்லை புற்றுநோயாக மாறும். புற்றுநோயாக இருந்தால் கூட பரவாயில்லையா, இது அதை விட பேஜாரெல்லாம் போடும். தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. அமீபிக் லிவர் ஆப்சஸுக்கெல்லாம் நாங்கள் இது போட்டு ஃப்ளஜைல் மாத்திரை அப்படியே உள்ளே போட்டு இது பண்ணி சரி பண்ணுவோம். இன்றைக்கி அதுக்கெல்லாம் க்யூர் இருக்கு. இப்போ மனித உடலை தாண்டி வெளியே எங்கே இந்த நீர்நிலைகளில் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்துருக்கு? எல்லாத்துலேயும் இருக்கும். அதாவது இந்த வர்றதே அசுத்த நீர், அசுத்த உணவு, இந்த மாதிரி இது தெருவில் மலம் இது மனித மலம் இதில் எல்லாம் தான் அது இருக்கும். இதை நம்ம வந்து கழுவாமல் அப்படியே சாப்பிட்றோன்னு வைங்க. காய்கறிலாம் வந்தோடனே நம்ம ஏன் கழுவுறோம்? இந்த காய்கறி தான் மெயின் ரீசன். கழுவுனா போயிடுமா? கழுவுனா அதெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். அதான் இதை என்ன சொல்கிறான்னா, வெந்நீரில் கொஞ்ச நேரம் இது போட்டு எடுங்கன்றான். வெந்நீரில் போட்டிங்கன்னா காய்கறியில் இருக்கிற சத்து போயிடும். நீங்கள் குழம்பு வைக்கிறதுல பாதி காய்கறி வந்து சக்கையாகத்தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. சமைக்கும் போது நல்ல தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் எடுக்கிறீங்க. அதில் என்ன இருக்கும்? தேவையான அத்தனை சத்து ஆவியாக போயிடும். அமீபா உட்பட எல்லாம் போயிடும். பூச்சி கீச்சி இதெல்லாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து வெறும் தோல். இப்போ இந்த கேரளாவில் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த நோயாளிகளோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நீர்நிலைகளில் இறங்கியிருக்காங்க, நீர்நிலைகளை பயன்படுத்தியிருக்காங்க, அதன் மூலியமா பரவிருக்கு அப்படின்றாங்க. நீர்நிலைகளை பயன்படுத்துறது மூலியமா அந்த ஆபத்து ஏற்படும். இல்லை, நீர்நிலைன்னா கேரளாவில் வந்து பேக் வாட்டர்ஸ் ஜாஸ்தி. இது உப்பங்கடி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி மிக ஜாஸ்தி. அதனால் உங்கள் தண்ணியிலேயே தான் அவங்க என்ன இருப்பாங்க. கேரளாவே நீர் நிறைந்த ஊர் தான். யானைக்கால் வியாதி மிக அதிகம் வந்து அந்த ஊர் தான். அதெல்லாம் வந்து உச்சநீரா பேங்க்ரப்டின்னு பேர். அது மாதிரி பல கிருமிகள் இன்னைக்கு வரலும் இல்லாமல் போன பல கிருமிகள் வந்து புழுக்கள் வந்து இருக்கிறது வந்து கேரளாவில் தான். காரணம் என்னன்னா உப்பங்கழிகள் மிக அதிகமாக உள்ள ஊர். அந்த உப்பங்கழிகள்ல அதெல்லாம் ஜாஸ்தி. அவங்க அந்த தண்ணியில் இறங்கி தான் அவங்க வாழ்ந்தாகும். இப்போ தான் அதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் அந்த மருந்துகள்லாம் கொடுத்து நம்ம இதெல்லாம் ஏறத்தாழ இன்னைக்கு யானைக்கால் வியாதி எல்லாம் பண்ணிட்டோம். இந்த நீச்சல் குளங்கள்ல கூட இருக்குமாயா? சென்னை நீச்சல் குளத்துல எல்லாம் குளோரின் விட்டுறாங்க. சரி, குளோரின் இது பண்றதுனால செத்து போடும். நீச்சல் குளத்துல பாதிப்பு கிடையாது, பயப்பட வேண்டாம். அதான் ரெகுலரா பராமரிக்கப்படுகிற நீச்சல் குளத்துல பாதிப்பு கிடையாது. குளங்கள்ல குளிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆத்தங்கரை குளங்கள்ல குளிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அங்க ஆபத்து. இப்போ ஒருத்தருக்கு இந்த அமீபாவுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மருத்துவர்கள் அப்படின்னா, அவரை குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாய்ப்பு அதிகம். மரணம் நிகழ்றதை தடுக்க முடியும். மரணம் ஒன்றும் இல்லை, அந்த தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. கை காலெல்லாம் உளுந்து போய் பார்வையெல்லாம் சரியா இல்லாமல் பேச்சு கோடறி போய் 2 பேர் பிடிச்சி கூட்டிக்கிட்டு வர மாதிரிலாம் ஆகும். மூளை பாதிச்சது. யாராவது ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் இருக்கணும். சிலர் மரணமே நிகழும்ன்றாங்களே சில மருத்துவர்கள். கடைசியா மரணம் நிகழும். அது வந்து அது பூச்சி பூந்த உடனே சாவதா மரணம் நிகழும்னாக்கா உடனடி மரணம் இல்லை. தொந்தரவுகள் கொடுத்துட்டு பாதிப்பு ஏற்பட்டு மற்ற சிஸ்டமும் ஃபெயில் ஆகும்போது சாகிறது தான். அமீபா வந்துச்சுன்னா அடுத்த நாள் செத்து போடாங்கிறது இல்லை, ஒரு 10 வருஷம் கூட உயிரும். சிலர் பல வலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல 7 நாள்ல மரணம், 8 நாளில் மரணம் சொல்றதெல்லாம் எதனால ஆன்சர் கிடைச்சாது. இப்போ ஒரு யூடியூப் ஒன்று இருக்குதுங்க, காந்தராஜன் இருக்கா அதிகாலை மரணம் அடைந்தார் அப்படி என் போட்டோவெல்லாம் போடுறாங்க, பார்க்குறேன். அழைச்சி கேட்டாங்களா காந்தராஜ்? ஒரு தடவை வந்ததுன்னாங்க, இல்லை அது என்ன பண்ணுறது, அந்த சேனல் சொன்ன இன்னும் சேர்த்து தொலையில் சேர்த்தோம். ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் யாரெல்லாம் அதை போட்டு அனுதாபம் தெரிவிக்கிறாங்க பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ். ஒரு தடவை என்ன பண்ணார், கண்ணதாசன் செத்து போயிட்டு தான் எம்எஸ்பி விஸ்வநாதனுக்கு தகவல் அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கு. எம்எஸ்பி ஓடி போய் தெருவெல்லாம் அழுதுகிட்டு போய் சேர்ந்துட்டார். போனால் உக்காந்துருக்காரு. ஏன்டா சண்டாளா இப்படி பண்ணேன்னா, நான் செத்து போயிட்டேன்னு சொன்னாக்க நீ எப்படி அழுவேன்னு பார்க்கறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு செய்திகளை பார்க்கறதுக்கு செய்திகளோட உண்மைத்தன்மை என்னங்கிறத பார்க்கறது மிக முக்கியம். இது மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்திகள் இல்லைங்க, செய்திகளை உருவாக்குறாங்க. அதாவது செய்தி பஞ்சம். இது பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு நபருக்கு அப்படி வரும்.
நீங்கள் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா தான் இது. அதாவது உணவு சரியான முறையில் கையாளலைன்னா வரும். சில இப்போ வெளிநாடுகள்லாம் போகிறோம், அந்த பீஃபு இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். சில இப்போ எல்லா பிராணிகளும் அங்கே பண்ணுவாங்க. அதில் எதா பிராணிகளில் அதெல்லாம் சரியான முறையில் இது பண்ண இருந்தாக்கா அது வரத்துக்கு வாய்ப்பு. பொதுவாக பீஃபு போர்க்கு இதை சாப்பிட்றவங்களுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ பீஃப் எல்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் சொல்ல போனீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காவில் தான் இன்னும் ஜாஸ்தி. நிறுத்திப்பிடுங்க, நல்லா தெரியுது. வேக வச்ச உணவு பாதுகாப்பானது இல்லை. சமையல் பண்ணும்போது சரியான பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் தருத்தம். இப்போ இந்த மூளையை தின்னும் அமீபாவிலிருந்து தன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னையா சொல்லலாம்? நான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு. பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒன்றும் தற்காப்பு முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டா இந்த சர்க்கரை வியாதி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்களே, நான் சர்க்கரை வியாதி வந்துடும், நான் சர்க்கரையே சாப்பிட்றது இல்லைங்க, பைத்தியக்காரத்தான். சர்க்கரை வியாதிக்கும் சர்க்கரைக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படிங்களா? ஆமாம். என்னன்னா நீங்கள் சாப்பிட்ற மாவு இருக்குது இல்லையா, ஸ்டார்ச்சு, அரிசி, பருப்பு, இதில் எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக இருக்கிறது ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட். சரி. அந்த கார்போஹைட்ரேட் ஜீரணமாகி கடைசியாக முடியும் போது குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸ் ஒரு வகையான சர்க்கரை. அந்த குளுக்கோஸ் வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது, சுரப்பி. அந்த இன்சுலின் வந்து அந்த குளுக்கோஸை வந்து இவ்வளோ லெவலில் தான் இருக்கணும், 120 மில்லிகிராம் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்குது. அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த இன்சுலின் சரியாக சுரக்கலை, வயசானதுனால குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சுகர் ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் சாப்பிட்ற ஸ்டார்ச் பூரா இந்த குளுக்கோஸ் அதிகமாகுது, பயன்படுத்த முடியாமல் வீணாக போகுது, அது ரத்தத்தில் கலக்குது. அதுதான் சர்க்கரை வியாதி. சர்க்கரை என்னொன்று நம்ம டெய்லி சர்க்கரை சாப்பிட்டோம்னா நமக்கு சர்க்கரை வியாதி வந்துடும். சர்க்கரையே சாப்பிடாம இருப்பான், பைத்தியக்காரத்தான். நீ அரிசி சாப்பிட்டாலும் தான் சர்க்கரையாக தான் மாறும். சரி. குளுக்கோஸுக்கு தமிழில் சர்க்கரைன்னு பேர் வச்சுக்கிட்டோம், சர்க்கரைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த மூளையை தின்னும் அமீபாவால என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு மூளையை தின்னும் அமீபா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கு, அவ்வளோதான் சொல்லணும். மூளைக்கு போச்சுன்னாக்கா மருந்துகள் இருக்குது, வாங்கி சாப்பிடு. ஃப்ளஜைல் மாத்திரை, ட்ரிப் எல்லாம் போட்டு சரி பண்ணிக்கலாம். உயிரோட வச்சிருக்கலாம், செயல்பட வைக்கணும். இந்த தண்ணியில் இறங்காதீங்க, தண்ணியில் இறங்காதீங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சு அதெல்லாம் அதனால என்ன நிற்குங்கிறதெல்லாம் முடியாதுங்க. அதுக்காக குடிக்காமல் இருந்துக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. வந்ததுன்னா பார்த்துக்கலாம். ஃப்ளஜைல் மாத்திரை எடுப்பில் கொடுத்துட்டோம்னா சரியாப்படும். முதல்ல வந்து வயிற்றுப்போக்கு இந்த மாதிரிலாம் வரும், அதுலேயே நமக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போச்சுன்னா ஃப்ளஜைல் மாத்திரை சேர்த்து கொடுத்தோம்னா அமீபா சேர்த்து போயிட்டு போகுது, அவ்வளோதான். இதுக்கு என்னத்துக்கு ஒரு பெரிய இந்த கொரோனாவுக்கு உருவாக்குனீங்களே தேவையில்லாத பீதி, அது மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட ஒரு தெளிவான உங்களுடைய பார்வையை முன் வச்சிங்க மருத்துவராக. ரொம்ப நன்றிங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.